என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க? அப்படியா? செங்கியோ வந்துட்டீங்களா? உங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? குரூப் சாட்ல மீட்டிங் பத்தி சொல்லவே இல்ல. நேத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுல, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மீட்டிங்கோட டாபிக் என்ன? நீங்க காலையில வராதனால பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு டசன் கிளைண்ட்ஸ். எல்லா மெட்டீரியல்ஸும் டாஜிங் கிட்டே கொடுத்துருங்க. நீங்க புரிஞ்சுக்கல. கிட்டத்தட்ட ஒரு டசன் கிளைண்ட்ஸ் நம்மளோட தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு காம்பன்சேஷன் பணமும் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நான் முட்டி போட்டுட்டேன். ஒண்ணு பண்ணலாம். ஊஜராங்கோட வழக்கு முடியறதுக்கு முன்னாடியே நான் என்னோட எல்லா ஒர்க்கும் சஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். ஜெங்கியூ, நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா ஓய்வு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹேண்ட் ஓவர்லாம் வேணா அப்புறமா பண்ணிக்கலாம். நான் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி உங்ககிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ்ல 90% மிஸ்டர் ஹீக்காக தான் இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் ஜோடா ஜோன், இது ஒரு சீனியர் லெவல் மீட்டிங். இதுல உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்ல. என்ன? ஜெங்கியூ, நீங்க திறமையானவருங்கிறத நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஃபெங்கியூ லா ஃபர்ம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இங்க இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் எல்லா லாயர்ஸுக்கும் சொந்தம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஆனா நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தும் சட்டத்தை மீறி இருக்கீங்க. பொய் சாட்சிக்கு துணை போயிருக்கீங்க. ஃபெங்கியூக்காக இனி நீங்க வாதாட வேண்டாம். அது பொய் சாட்சிலாம் கிடையாதுங்க. நான் சட்டப்படி கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்களே. இப்ப அதனால நம்ம ஃபெங்கியூ மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க இவ்வளவு ஆணவமா இருக்கீங்களே, உங்களால எத்தனை கிளைண்ட் இங்க வந்திருக்காங்களோ அதை விட உங்களால இங்க ஏற்பட்ட பிரச்சனை தான் அதிகம். ஊஜராங்கோட கேஸ என்ன பண்ணணுமோ நான் அதை பாத்துக்கிறேன். ஃப்ரெங்கியோட பேரும் புகழும் பொறுத்த வரைக்கும் நான் எந்த அளவுக்கு கவலைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் என்ன நம்புங்க. மிஸ்டர் ஜெங்கியூ, உங்களோட இந்த முறையற்ற நடவடிக்கை நமது சட்ட அமைப்பையே முற்றிலும் சிதைப்பதாக உள்ளதால் உங்களை இந்த குழுமத்திலிருந்து விலக்க நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இந்த குழுமம் உங்களுக்கு வழங்கியுள்ள வீட்டை விட்டு உடனே வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களால் இந்த நிறுவனத்திற்கு ஏற்பட்ட அத்தனை இழப்புகளுக்கும் நீங்கள் ஒருவர்தான் பொறுப்பு. இந்த முடிவுக்கு எதிராக உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எதிராக இன்றிலிருந்து 30 நாட்களுக்குள் வழக்கு பதிவு செய்யலாம். சண்டெஃபெங், வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொல்லணும்னு சொல்றீங்கல்ல, எல்லாத்தையும் நானே சொல்றேன். மிஸ்டர் ஜெங்கியூ, அபார்ட்மெண்ட்டை விட்டு இன்னைக்கே நீங்க வெளியேறிடுங்க. நீங்க சொன்ன ஒர்க்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி வாங்க போலாம். ப்ளீஸ் உங்க ஆக்சஸ் கார்டு கொடுத்துட்டு போங்க. என்ன விளையாடுறீங்களா? கார்டு இல்லாம எங்களால எப்படி கீழே போக முடியும்? நான் செக்யூரிட்டி கிட்ட டோர் ஓபன் பண்ணி விட சொல்றேன். டஜுன், நான் பார்க்க திமிரு பிடிச்ச மாதிரியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லு. டாஜூன், கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பிட்டேன் ஆண்டி. அதை எப்படி என் வாயில சொல்ல? இதெல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க? விளையாட போறேன். டஜுன், இன்னைக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல இப்படிதான் எப்பவுமே வா? எப்பவும் அப்படிதான். நான் தான் ரொம்ப கடுப்பேத்துறேன்ல, நீயா என்னை விட்டு போயிடலாம்ல? நான் போகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் உன்னை என் குழந்தையா பாக்குறேன்.